எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ இது இருந்தாலும் அந்த வீடுன்னு ஒன்று இருக்கிறப்போ நம்மளுக்கு கௌரவமாக இருக்கும். சொந்த வீடு வச்சுன்னுக்கிறா பாரு, சொந்த இடத்துல நிற்கிறா பாருன்னு நம்மளுக்கு கௌரவம் வரும். இன்றைக்கி நான் கஷ்டப்படுறப்போ எனக்கு சோறு கொடுத்து சித்தா வேலை அது இருக்குது பாருங்கள். அரிசி மூட்டை கூட 50 கிலோ 50 கிலோ மூட்டையும் 3வது ஃப்ளோர் தூக்கணும். இந்த வேலையை பொறுத்த வரையிலும் கஷ்டப்படணும். சென்ட்ரிங் வேலை, டைல்ஸ் வேலை, மிச்சமாக இந்த டைல்ஸ் சித்தால் வேலை சித்தால் வேலை மட்டும் கற்றுக்கல, எல்லா வேலையும் கற்றுக்கினேன். இதில் 10 தொழில் மாதிரி இருக்கும். எனக்கு சின்ன ஒரு தூரம் கூட எங்கள் அப்பா அம்மா என்ன தூக்க விட்டதில்லை. எனக்கு கல்யாணம் ஆகி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். லவ் மேரேஜ் தான். ஒரு 2 குழந்தை பெற்ற உடனே தான் அதோட வறுமை என்ன, கஷ்டம் என்ன. ஒரு சின்ன ஒரு டீ வாங்கின கூட 10 ரூபா 5 ரூபா டீ வாங்கின உடனே எனக்கு காசு இருக்காது. நேற்று இன்று நாளை மூன்றுமே நானே என்னை தாங்கி இன்றும் நிற்கிறேன். ஒரு சிலருக்கு எவ்வளோ பெரிய பணம் இருந்தால் கூட சரி, தம்ம இடத்துல தான் இருக்கணும். எனக்கு பெரிய இடத்துல வாழணும் இருக்கணும்னு ஆசை கிடையாது. எனக்கு நிம்மதியானது ஒரு குடிசை வீடு இருந்தாலும் சரி, அந்த குடிசை வீட்டிலே இருந்தாலும் ஒரு வேளை சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தோணும். ஒரு கணா வாழ்வில் உண்டானது.